அடடே கலாவா, ஏது இவ்வளவு தூரம்? நேத்து நீங்க ராதா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்லையே, ஏன்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க, நேத்தே நான் டாக்டர் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நீங்க வந்தா ராதாவுக்கு ஆறுதலா இருக்குமே தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி நீ போ, நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறேன். ஏம்மா, அம்மாவுக்கு எப்ப இருந்து இப்படி இருக்கு? அப்போல இருந்துதான். அவங்க உடம்பு கோளாறு ஒண்ணும் பெருசா இல்ல, மனக்கோளாறு தான். நீங்க டாக்டர் கூட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? அனாவசியமா கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காம அம்மாவுக்கு கவனிச்சுக்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இன்னாடி ரொம்ப ரோஷனையா குந்திக்கு நிக்கிற? சும்மாதான். ஆட்டுக்கல்ல போட்ட அரிசி அப்படியே ஆக்கியது அத்தா போகுது. ஏண்டி எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனை தான். மருமகனாச்சேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ மருமவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமவனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மகன் இருக்கிற அளவுக்கு அந்த மருமகுள்ள போதாதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே, அதை பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா கொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதை பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேற்று வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயண 4 நாளா காணமேன்னு கேட்டேன். எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டா ஓடி போட்டானா? ராதா, இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அதென்ன இங்கே? கடற்கரைக்கு காதலர்கள் வந்தா இப்படித்தான் மறைவா உட்காருவாங்க. எதுக்கு? யாருக்கு தெரியாம விளையாடிக்கத்தான். யாருக்கும் தெரியாம தான் விளையாடிட்டாங்களே கோபி. ஓ காட், இன்னும் இந்த சம்பவத்தை நீ மறக்கவே இல்லையா? மறக்க முடியலையே கோபி. விடுமா இல்லையா, உன்னை ஏசாதோன்னு நம்பி ஊரை விட்டு உறவை விட்டு ஆயே அப்பனை எல்லாம் விட்டு வந்தேனே, இப்ப வேண்டாங்கிறியே, இது நியாயமாயா? ஐயா, உன்னை விட்டு வேற எவங்கிட்டயாவது போயிட்டேனா, இல்ல உனக்கு துரோகம் செஞ்சேனா? என்ன ஏயா ஏத்துக்க மாட்டேங்கிற? சொல்லுயா சொல்லு. கோபி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு ஏத்தவளே இல்ல. அந்த கப்பல் அழகல்ல, தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி? அது எதை நோக்கி வந்துட்டு இருக்கு தெரியுமோ? கரையை நோக்கி. கப்பல போறதுக்கு எனக்கு நீதாம்மா கரை, கலங்கர விளக்கு. தந்தானே தந்தானே
நாளா பல்லுல பச்சை தண்ணி கூட படலையே, உனக்கு பசிக்கல? எங்க அம்மாவே எடுத்து முழுங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் பசிக்குமா? யார் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறவங்க சொல்லு? அவங்க கொஞ்சம் முந்தி போயிட்டாங்க. அவங்க போகல, நான் தான் போக வச்சுட்டேன். என்னாலதான் அவங்க செத்து போனாங்க. அவங்கள சாகடிச்சுட்டு நான் மட்டும் கல்லு மாதிரி இருக்கேனே, நான் இன்னும் உயிரோட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ராதா, எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே தான் பேசிட்டு இருப்பியா? எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சுகம்? எப்படியாவது அவளை சாப்பிட சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம், வா. ஏமா இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முடிய கூடாதா? இல்ல முடியக்கூடாதவா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கட்டவன், உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்தோம் பாரு. காத்தாயி, உனக்கு இந்த இடம் லாய்க்கு இல்ல, வா போலாம். வா, இஷ்டப்பட்டது துண்ணு கூட்டியாந்த, நான் வர மாட்டேன். துண்ணு தான் வருவேன். சூடு ஆப்பம் கொண்டாடட்டுமா? ஆப்பமா? என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு நோட் மாட்டு பாரு கிராக்கி. யார் பக்கம் கிராக்கிங்க? அவனை விட்டுரு, இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காரப்பா, போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சுன்னா இருக்கிறத எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பையன் சிரிச்சான்னு சொல்லு, அவனை சிலிப்பிற சிலிப்பி. அத்தா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருக்கிறியா? ஏப்பா, அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டாடா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி, இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதை திம்பே, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போசிருக்கீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். காத்தாயி, இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவு ஆகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா. நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து பாபாட்டு வா. ஐயோ, ராதா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கான். அத முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ ராதா, ஐ எம் சாரி. நீ சாகக்கூடாது. சாகிறதா உன்னோட முடிவுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோம். இந்த கிணறு நம்ம கிடைக்கிற தரட்டும், வா. வேண்டாம் கோபி, எனக்காக நீங்க சாக கூடாது. அப்போ எனக்காக நீ வாடு. பாவம் செய்யாதவன் யாரோ அவன் அந்த விபச்சாரி மேல கல்ல தூக்கி போடலாம்னு இயேசுபிரான் சொன்னார். பவித்திரங்கிறது உடலை பொறுத்தது இல்ல, உள்ளத்தை பொறுத்ததுன்னு புத்தர் பிரான் சொன்னார். இந்திய தேசம் பிரிஞ்சப்ப ஏற்பட்ட இனக்கலவரத்துல நவகாலியில லட்சக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நேரத்துல பாரத இளைஞர்கள் தைரியத்துடன் முன்வந்து அந்த அபலை பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். நீ ஒரு குரூரமான பௌதிக தாக்குதலுக்கு உள்ளாயிட்ட. இத எந்த பொண்ணாலையும் சுலபமா ஏத்துக்க முடியாதுதான். நாம செய்யற தப்பும் இருக்கு, நம்ம மேல சுமத்தப்படுற தப்பும் இருக்கு. இது உன் மேல சுமத்தப்பட்ட தப்பு, இதுக்கு நிச்சயமா நீ பொறுப்பில்லை. காந்திய வழிய கடைப்பிடிச்சு நடக்கிற இந்த ஆசிரமத்துல வளர்ந்த கோபி உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கும் போது நீ தயக்கம் காட்டுறது சரியில்லை. இத்தனைக்கும் மேல இந்த உலகத்தை விட்டு போயிடுறதுதான் ஒரே வழின்னு நீ பிடிவாதம் பிடிச்சா
உன்னை மாத்திரம் இல்ல, என் கோபியை நான் இழந்துருவனோன்னு பயப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். எழுந்துருமா, எழுந்துரு. தைரியமா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கோபி, ராதா, என்ன தனியா விட்டுட்டு நீ செத்து போயிட மாட்டியே? அப்படியே சாகிறதா இருந்தாலும் உங்க மனைவியத்தான் சாவேன். ஆமா, இந்த கல்யாணத்தை நாம எப்படி நடத்த போறோம்? அதாவது என்ன மாதிரி கல்யாணம்னு தலைமை கல்யாணம் வச்சுக்கலாமா? அது வேணாயா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயரை வச்சு தாலி கட்டிக்கலாம். அது ரொம்ப லட்சணமாக்கும். புகையை விட்டு போர் அடிச்சிருவானுங்க. அப்ப ரிஜிஸ்டர் கல்யாணம் வச்சுக்கோ. இது ரொம்ப சிம்பிள். பொண்ணு மாப்பிள, சாட்சிகள் 2, கையெழுத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க, ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ராதாவுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க. உங்க அபிப்பிராயம் என்னவோ அதான் என் முடிவு. கதாயி கவனிச்சிட்டியா? இதுதான் குடும்பம். வர வந்த இடத்துல வாய கிளறாத. கிளறதுக்கு வாய் என்ன குப்பை தொட்டியா? வாய கட்டிக்கவே பேசாம இரு. சொல்லுங்கம்மா. சரி, ஒரு நல்ல நாளா பாருங்க. ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? கொண்டாங்க. நல்ல ஆள் பாத்தி கட்ட பாரு. நாங்களும் நாள் பார்த்தா கண்ணால கட்டிக்கிட்டோம். பின்ன எப்படி இந்த ஆளு என் ஆப்ப கடைக்கு வந்து சைடு அடிச்சு ஜகா வாங்குச்சு. ஐயோ ஐயோ, சோ, நம்ம கதை இப்ப ரொம்ப முக்கியமா? இவங்க கதையை பார்ப்போம். நீங்க என்ன சொல்லுங்க தம்பி? தலைமை கண்ணாலமா, ஐயர் கண்ணாலமா, இது சொன்ன மாதிரி கையெழுத்து கண்ணாலமா? இதெல்லாம் இல்லாம வேற எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறேன். கோபி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு கூட்டம் இருக்கே, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒண்டர்ஃபுல் ஐடியா. அப்படியே செய்வோம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவன் கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி, ஜமாயிச்சிருவோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இன்னைக்கே நான் மகாபலிபுரம் போறேன். எல்லா விவரம் கோபி சார் சொல்லிருக்காரு. பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இருக்கு. இருக்கு. எங்களுக்கு மட்டும் வேலை இல்லையா? புறப்படுறே, வாங்கம்மா. நாளைக்கு நான் உங்க மனைவியா இருப்பேன், நீங்க என் கணவரா இருப்பீங்க. இரண்டோடு நிற்பது இல்லறம், இரண்டுக்கு மேற்பட்டா துறவரம். உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே, அவஸ்தை.
மரகடியில லுங்கி கட்டின 2 பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் கொடு சார். எனக்கு ஒண்ணு கூட. ரொம்ப தேங்க்ஸ் பா. மரகடியில லுங்கி கட்டின 2 பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு மரகடியில லுங்கி கட்டின 2 பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு மரகடியில லுங்கி கட்டின 2 பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு
ராதா, என்ன தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டேன் நிறைய. ராதா, என் வயித்துல விஷவித்த வளருது. அந்த அக்னி திராவகத்தை என்னால சுமக்க முடியல கோபி. அதுக்கு காரணமா இருந்தவங்கள நான் கொன்னுட்டேன். கோபி, நானும் விஷம் சாப்பிட்டேன். ஏய், எங்கேயோ கண்காணாத இடத்துல தூக்குல தொங்குறத விட உன் கண்ணு முன்னால சாகுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். சேர்ந்துதான் வாழ முடியல, சேர்ந்து சாகலாம் இல்லையா? யாரு முதல்ல சாகுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச்.